நீங்க ஆல்ரெடி நம்பர் சிஸ்டத்த படிச்சுக்கிறீங்க. நம்பர் சிஸ்டத்துல ஒரு பார்ட் தான் வந்து ரியல் நம்பர்ஸ். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்ப அந்த ரியல் நம்பரோட கேஸ்ல, இரேஷனல் நம்பர் பத்தி நெறைய பார்ப்போம். அண்ட் ஆல்சோ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெடிக்ங்கிறது ஒரு ஐடியா இருக்குது. அத நம்ம என்னன்னா, இதுல எல்சிஎம், கச்சிஎஃப் பத்தி மெயினா பார்க்க போறோம். இதுல என்ன ஓகே. பார்க்கணும்? எல்சிஎம், கச்சிஎஃப் பத்திய மெயினா பார்க்க போறோம். ஓகே சரிங்களா? சார். அதே மாரி இரேஷனல் நம்பர் ஒரு கான்செப்ட்ல வெரி இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கான்செப்ட் ஒண்ணு வரும். √2, √3, √5 இந்த மாரி கான்செப்ட்ல இரேஸ் நம்பர் ப்ரூவ் தட் கான்செப்ட் வரும். அப்ப இதுல ஒரு கொஸ்டின், இதுல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துரும். அத நம்ம என்னன்னு ஃபர்தரா பார்ப்போம். இது கொஞ்சம் தியரிட்டிக்கல் பார்ட்னா நான் இப்ப இத ஸ்டார்ட் பண்ணல. சரிங்களா? நான் ஸ்டார்ட் ஓகேங்க பண்ணதுக்கு சார். ஆல்ரெடி சாப்டர் அனுப்பிட்டேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி தான் ஃபர்ஸ்ட் முடிக்க போறோம். ஏன்னா அது கொஞ்சம் இதா இருக்கும். ஓகே சார். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ப 1 வீக்ல அத முடிச்சுட்டா நம்ம அடுத்தடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? சரி. ஓகே சார். நம்ம எனக்கு இந்த லீவுக்குள்ளயே ஒரு 6 சாப்டர்ஸ் முடிச்சிடுற மாரி பார்க்கலான்னு அம்மா சொன்னாங்க சார். நீ பிக்கப் பண்ணி ஓடிட்டே இருந்தீன்னா, நான் எல்லாத்துக்கும் ஒரே வீக்ல முடிச்சிடுறேன். எனக்கு ஆ ஒரு பிரச்சனையும் ஓகே சார். நான் ஃபாஸ்ட்டாவே இருக்கேங்க சார். சூப்பர். வெரி குட். வேற என்னது கிளாஸ் இருக்குது? மேத்ஸ் மட்டும் தானா? சார் மேத்ஸ் மட்டும் தாங்க சார். ம். அதுக்கப்புறம் எங்களுக்கு எக்ஸாம் இருக்கு சார். லீவ் முடிஞ்சு அது கொஞ்ச நேரம் படிப்பேன் சார். ஓகேங்க. சரி. இப்ப அடுத்தது என்னன்னா பாலினாமியல். பாலினாமியல் என்ன நடந்திருக்குது அப்டின்னா, ஆல்ரெடி 9த் ஸ்டாண்டர்ட்ல படிச்சுக்கிறீங்க. பாலினாமியல்ஸ்ல வந்து டிகிரி ஆஃப் பாலினாமியல், அதுக்கப்புறம் டைப் ஆஃப் பாலினாமியல், ஆ. நீங்க ஆல்ரெடி குவாட்ரினாமியல். 9த்ல படிச்சுக்கிறீல்ல? 9த்ல படிச்ச ஆமா. ஐடியாவ தான் மேக்ஸிமம் இதுல இருக்க போகுது. பெருசா இருக்காது. ஒரு சில ஐடியா மட்டும் கொஞ்சம் வரும். அத மட்டும் நம்ம பார்ப்போம். அப்ப ஓகேங்க சார். இது வந்து 9த் ஸ்டாண்டர்ட்ல படிச்ச ஐடியா தான். சரிங்களா? ஓகேங்க சார். அடுத்து பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள். சரிங்களா? சார் அது பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனா ஒரு ஈக்குவேஷன் மாரி குடுத்துருவாங்களாங்க சார்? ஆமாமா. AX பிளஸ் BY பிளஸ் C ஈக்குவல் டூ 0. இதான் 2 வேரியபிளோட லீனியர் ஈக்குவேஷன். சார் ஆனா பேர்ன்னு குடுத்தா எப்படி சார்? பேர்னா 2 ஜோடிடா. இன்னொன்னு பேர்னா 2 இருக்கும். அங்க லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள்னு படிச்சிருப்ப. இங்க பேர்னா இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கும். அப்ப A1X பிளஸ் B1Y பிளஸ் C ஈக்குவல் டூ 0. சரிங்களா? இந்த 2 ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணி X அண்ட் Y வேல்யூ கண்டுபிடிக்கிற கான்செப்ட் இதுல ஃபுல்லா பார்ப்பீங்க. சரிங்களா? ஓகேங்க சார். இதுல மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. ஆக்சுவலா 4 மெத்தட் இருந்தது. கோவிட்க்கு அப்புறம் ஒரு மெத்தட் குறைச்சுட்டாங்க. இதுல டோட்டலா 3 மெத்தட்ஸ் இருக்கு. சரியாடா? ஓகே சார். சோ அடுத்தது பார்த்தீங்கன்னா குவாட்ராடிக் ஈக்குவேஷன். குவாட்ராடிக் ஈக்குவேஷன்ங்கிறது என்னது? டிகிரி சார் வந்து 2. டிகிரி இஸ் 2. சூப்பர். அப்ப பாலினாமியல பத்தி படிச்சிருப்பீல்ல? அந்த ஆமாங்க சார். பாலினாமியல்ல குவாட்ராடிக் பாலினாமியல் ஈக்குவல் டூ 0ன்னு போச்சுன்னா அதுதான் குவாட்ராடிக் ஈக்குவேஷன். சரிங்களா? சார் என்னங்க சார் பாலினாமியல்? பாலினாமியல் என்ன படிச்சிருப்ப? வெறும் P ஆஃப் X ஈக்குவல் டூ AX ஸ்கொயர் பிளஸ் BX பிளஸ் C ஈக்குவல் டூ 0. கரெக்ட்டா? ஈக்குவல் டூ இருக்காது. இதான் பாலினாமியல். ஈக்குவல் டூ இருக்காது. சரிங்களா? அந்த பாலினாமியல் ஈக்குவல் டூ 0 போட்டுட்டீங்கன்னா, அதுக்கு பேர் குவாட்ராடிக் ஈக்குவேஷன். ஓ! அப்படியாங்க சார். ஓகேங்க அப்ப சார். பாலினாமியலுக்கு குவாட்ராடிக் ஈக்குவேஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்னா, ஈக்குவல் டூ 0 போட்டீங்கன்னா குவாட்ராடிக் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் வந்து ஒரு சார் ஃபங்ஷனா இருந்ததுன்னா, இதுக்கு என்ன அது பேர் ரீசன்னு நம்ம டீப்பா படிச்சா இந்த இதுக்கு என்ன வாய்ஸ் ரீசன்னு நம்ம டீப்பா படிச்சா புரியுமாங்க சார்? என்னப்பா? சார் இந்த 0 வர்றதுக்கு என்ன ரீசன்ங்கிறது நம்ம டீப்பா படிச்சா 0 தான் வர்றதுக்கு புரியுமாங்க இல்ல. சார்? ஈக்குவேஷனோட மீனிங்கே ஈக்குவல் டூ. ஈக்குவேஷன் என்ன? ஈக்குவல் டூ. அதோட ஃபைனல் ஆன்சர் எப்படியும் 0வா தானே சார் வரும்? அது நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ சால்வ் பண்ணும்போது, அதோட என்ன எக்ஸ் வேல்யூ, என்ன ஒய் வேல்யூன்னு தெரியும்போது நம்மளுக்கு 0 வருங்கிறது நமக்கு தெரியும். சரியாப்பா? ஓகே. ஓகேங்க சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? நம்ம சால்வ் பண்ணணும். ஆல்ரெடி நீங்க சால்வ் பண்ணிக்கிறீங்க 9த் ஸ்டாண்டர்ட்ல. 9த் ஸ்டாண்டர்ட் சால்வ் பண்ண ஐடியா தான். அது இல்லன்னு ஒரு 2 மெத்தட் வரும். இது ஓகேங்க பண்ணீங்கல்ல, சார். என்னது ஃபேக்டரைஸ் மெத்தட் பண்ணீங்கல்ல, ஆமாங்க சார். அதனோட ஐடியா தான் இதுல வரும். அதுலயும் பாலினாமியல் அதனோட ஐடியா தான் வரும். சரிங்களா? ஓகேங்க சார். அது இல்லாத ஃபார்முலா மெத்தட் ஒண்ணு இருக்கு. அந்த ஃபார்முலா மெத்தட் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இதெல்லாம் ஓகே. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். கொஞ்சம் பார்ப்போம் போறோம். சரிங்களாம்மா? ஓகேங்க சார். அடுத்து பார்த்தீங்கன்னா, அரித்மெடிக் ப்ரோக்ரஷன். சரிங்களா? அரித்மெடிக் ப்ரோக்ரஷன்ல சம் ஐடியாஸ் இருக்குது. அது நம்ம இது நியூ டாபிக் மாரி உனக்கு தெரியும். பட் நம்ம ஈஸியான டாபிக் தான் இது. சரிங்களா? இது வந்து ஒரு அடிஷன், சப்ட்ராக்ஷன் மாரி 10க்கு சூப்பர். பேசிக். வெரி குட், வெரி குட். அரித்மெடிக்னா ஆப்பரேட்டர். ஆப்பரேட்டர் உனக்கு ஆல்ரெடி தெரியும். அடிஷன், செப்பரேட்டர் இருக்கும். அப்ப அத வச்சு ஒரே ஆர்டர்ல இன்கிரீஸ் ஆகும். ஒரே ஆர்டர்ல டிக்ரீஸ் ஆகும். சார் எனக்கு ஒரு டவுட் சார். அரித்மெடிக்னா பிளஸ், மைனஸ் மட்டும் தானாங்க சார்? அரித்மெடிக் ஆப்பரேட்டருக்கு பிளஸ், மைனஸ் இல்ல. எல்லாமே வரும். பிளஸ், மைனஸ், டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே மல்டிப்ளிகேஷன். வரும். சரிங்களா? அப்ப ஓகேங்க சார். அதெல்லாம் அரித்மெடிக் ஆப்பரேட்டர்ங்கும்போது, இங்க மெயினா பார்த்தீங்கன்னா, பிளஸ், மைனஸ் இன்கிரீசிங் ஆர்டர்ல போகும். இல்லைன்னா டிக்ரீசிங் ஆர்டர்ல போகும். இன்கிரீசிங் ஆர்டர்ல வரும். இல்லைன்னா டிக்ரீசிங் ஆர்டர்ல வரும். இந்த பார்ட்ல இருக்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகேங்க சார். இதனால ஈஸியான சாப்டர் தான் போக போக முடியும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்ப்போம். சரிங்களா? ஓகேங்க சார். இது என்னது? ட்ரையாங்கிள்ஸ். ஆல்ரெடி நீங்க லோயர் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, 9த் ஸ்டாண்டர்ட்ல காங்கிருவன்ஸ் பத்தி பார்த்திருப்பீங்க. இந்த ஆமாங்க அதே சார். ஐடியால காங்கிரஸ் ஏஎஸ், ஏஏஎஸ், ஏஎஸ்ஏ, ஆர்ஹெச்எஸ், ட்ரிபிள் எஸ். அதே தான் இங்கேயும்.
ஓகே ஏஏ சார். ஏஏ கிரைட்டீரியா ஆங்கிள் ஆங்கிள் கிரைட்டீரியா, எஸ்எஸ்எஸ் கிரைட்டீரியா சைடு 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 கிரைட்டீரியா அண்ட் எஸ்ஏஎஸ்னா சைடு ஆங்கிள் சைடு கிரைட்டீரியா. சரிங்களா? இதனோட கான்செப்ட் மெயினா இங்க பார்க்க போறோம் சிமிலாரிட்டி. ஏஏஎஸ்ஸாங்க சார் மேல? ஏஏ மட்டும் தான் ஏஏன்னு போட்டுக்கலாம். ஏன்னா ஓ ஒரு உங்களுக்கு ட்ரிபிள் ஐடியா அது இந்த வந்துரும். வருஷம் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னு நெனைக்கிறேங்க சார். புரியல. இந்த வருஷம் ஒரு நியூவா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க சார் அந்த கிரைட்டீரியா. எந்த கிரைட்டீரியா? ட்ரிபிள் ஏ கிரைட்டீரியா சார். இன்னொரு சொல்லுப்பா. ட்ரிபிள் ஏ கிரைட்டீரியாங்க சார். ட்ரிபிள் ஏ கிரைட்டீரியாவா? ஆமாங்க சார். எங்களுக்கு இதுவரைக்கும் இல்லைங்க சார் அது. இல்ல. இது இருக்கிறது ஒண்ணும் இல்ல. சிமிலர்ங்கிறதோட இப்ப கான்க்ரூயன்ஸ்னா என்ன ஐடியா உங்களுக்கு தெரியும்? கான்க்ரூயன்ஸோட ஐடியா ஆல்ரெடி சொல்லிருக்கேன். சொல்லுங்க கான்க்ரூயன்ஸ் எப்படி சார் இருக்கும்? ஆமாங்க சார். காங்க்ருயன்ஸ்னா 2 ட்ரையாங்கிளும் காங்க்ருயன்ஸ்னா அதோட கரஸ்பாண்டிங் வெர்ட்டிசஸ், சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் ஷுட் பி ஈக்குவல். ஓகே. பட் இங்க என்ன இருக்குன்னா, சிமிலர்னா உன்னோட சின்ன வயசு போட்டோல எப்படி இருப்ப? இப்ப எப்படி இருப்ப? சார் கொஞ்சம் ஒரு மாரி சில ஐடென்டிட்டீஸ் மட்டும் இருக்கும் சார். அது எனக்கு தெரிஞ்சு சில ஆங்கிள்ஸ் மட்டும் ஈக்குவலா இருக்கும். சில சைட்ஸ். அப்படி கிடையாது. அ ஆங்கிள்ஸ்லாம் உனக்கு ஷேப்ல வந்து ஆங்கிள்ஸ் வந்து அப்படிதான் இருக்க போகுது. சைஸ் மட்டும் தான் மாறி இருப்ப. மூஞ்சி பாருங்க சின்ன வயசுல இருக்கிற மூஞ்சி தான். பட் என்ன ஆகும்? புப்புன்னு ஊறி இருக்கும். இல்ல புப்புன்னு உடக்கணும் இருக்கும். அவ்வளவுதான். அதே மாரி ஓகே. கையில என்ன இருக்கும்? சின்னதா இருக்கும். அதே ஷேப் அதே இதுதான். விரல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். விரல்லாம் அதே தான் இருக்கும். கொஞ்சம் பெருசா இருக்கும். அதே ஷேப்ல விரல்ல பெருசா இருக்கும். அவ்வளவுதான். அப்ப என்னன்னா, ஆங்கிள்ஸ் மேக்ஸிமம் ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? ஓகேங்க சைடுஸ் சார். என்ன இருக்குன்னா, உன்னோட சின்ன வயசு போட்டோ இப்படி இருக்குதுன்னா, இதே ஷேப்ல சைடுஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்படின்னா என்ன எல்லாத்தோட ரேஷியோவும் ஒரே மாரி இன்கிரீஸ் ஆகும். சப்போஸ் இங்க 5ன்னா இங்க 10ன்னு வந்திருக்கும். இங்க 10ன்னா இங்க 20ன்னு வந்திருக்கும். இங்க 30ன்னா இங்க 16 வந்திருக்கும். இவ்வளவுதான். அப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சார் ஆனா ஏன் உல்டாவா கூட இருக்கும். போட்டிருக்கீங்கன்னு நெனைக்கிறேங்க சார். சொல்றாங்கன்னு? உல்டான்னு நெனைக்கிறேங்க சார். 5ன்னா அந்த லெஃப்ட்ல தானே சார் 10 வரும். இல்ல அப்படி கிடையாது. எப்படி வேணா வரலாம். இப்ப பையனா இங்க கூட 10 வரலாம். பட் என்னன்னா இந்த சைடு ஈக்குவலா இருக்கணும். ஏதோ ஒரு 3 சைடுக்கு ஏதோ ஒண்ணு ஈக்குவலா ஆ இருக்கணும். ஓகே சார். அந்த மாரி ஓகே. பொசிஷன் மாறி நான் உல்டாவா மாற மாட்டேன்ல சார். அந்த டவுட்ல கேட்டேன். அதுதான் கேட்கிறேன். தலையும் காலும் மாறாதுல்ல. நீ இப்படி ஆமா. உட்கார்ந்துருக்கிற. சின்ன பையன் இப்படி உட்கார்ந்து போட்டோ எடுத்துட்டு பின்னாடி இருக்கிற போட்டோ கூட இருக்கும்ல. ஆமாங்க அதுதான். சார். அது நீ வந்து தலையும் காலும் மாறாது. நீ பயங்கரமா திங்க் பண்ற. வெரி குட். ஓகே. அப்ப எஸ் அந்த சார். மாரி ஐடியா நினைச்சிட்டு இருக்காது. சரிங்களா? ஓகேங்க சார். இப்ப இது வரைக்கும் ஓகேங்களா? அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? சிமிலாரிட்டி புரியுதுங்க என்னது? சார். ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும். சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்கும். என்ன சொல்றாங்க? ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ப்ரொபோர்ஷனல். ஆமா. சம்திங் மல்டிப்ளிகேஷன் அல்லது இன்கிரீசிங், டிக்ரீசிங் எது வேணா இருக்கலாம். சரிங்களா? இன்கிரீசிங், டிக்ரீசிங் ஒரே ஆர்டர்ல டிக்ரீசிங் ஆவணும். ஒரே ஆர்டர்ல இன்கிரீசிங் ஆவணும். ஓகேங்க சார். இப்ப பார்த்தீங்கன்னா 10ன்னா 20 வந்தது. 5ன்னா 10 வந்தது. ஆமாங்க 20ன்னா சார். 30ன்னா 60 வந்தது. அது மாரி இன்டு 2 வரலாம். இல்ல இன்டு 4 வரலாம். இல்ல டிவைடட் பை ஓகே. 2 வரலாம். டிவைடட் பை 3 வரலாம். 3 சைடு ஒரே மாரி இங்க இன்கிரீசிங், டிக்ரீசிங் வரும். 3 சைடுமே. ஓகேங்க சார். இதுதான் சிமிலாரிட்டியோட ஐடியா. இத பத்தி நம்ம கொஞ்சம் டீப்பா பார்க்க வேணும். அத நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இதுக்கு நமக்கு நேரம் இருக்குமா என்னன்னு தெரியல. நம்ம பார்ப்போம். சரிங்களா? சரி ஓகே சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. கோஆர்டினேட் ஜியோமெட்ரி அங்க வந்து வெறும் டயகிராம் மட்டும் தான் 9த் ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். சிம்பிள் சாப்டர் தாங்க சார். கார்ட்டீசியன், பிளேன், ஆமா. அப்சிஸா. அது நெறைய டெரிவேட்டிவ் போர்ஷன்லாம் உங்களுக்கு இருக்கும். இது நல்லா இன்ட்ரஸ்டிங்கான சாப்டர். இது நல்லா இருக்கும். சரிங்களா? இது ஓகேங்க ஜஸ்ட் சார். ஒரு 2, 3 ஃபார்முலா இருக்கும். 3 to 4 ஃபார்முலா இருக்கும். அத ரிப்பீட்டடா போட்டு பிராக்டிஸ் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? ஓகேங்க சார். உன்னோட லைஃப் ஸ்டைல் மாத்துறதுக்கு ஹையர் ஸ்டடீஸ்ல உனக்கு மேத்ஸ் வேணும்னா, இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ ஹையர் ஸ்டடீஸ் +1, +2 மேத்ஸ் எடுத்து தானே படிப்ப? இல்ல வேற என்னாச்சும் படிக்கலாம்னு நினைக்கிறியா? சார் சிஎஸ் மேக்ஸ் தான் சார். ஓகே. அப்ப என்னன்னா, இதனோட கன்டென்ட் பார்த்தீங்கன்னா, ஹையர் ஸ்டடீஸ் நியூ இன்ட்ரோடியூஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். சார் ட்ரிகோனோமெட்ரி. ஆமாங்க சார். காஸ் தீட்டா, டான் தீட்டா, தீட்டான்னு படிச்சிட்டியா? சார் இல்ல சார். காஸ் தீட்டா, டான் தீட்டா நேம்ஸ் மட்டும் தெரியுங்க சார். இல்ல அந்த இப்ப 10த் படிக்கிறவங்க கூட காசு சைன் கரெக்ட்டா சொல்ல மாட்டாங்க. நீங்க அழகா சொல்றீங்க. அதனால எடுத்து என்னமோ படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பொய் பேசிட்டு இருக்கிற. டேய்! சார் இல்ல நீ சார். ஹாஸ்டல்ல இருக்கிறனால உங்க சீனியர் படிக்கிறத பார்த்துருக்கிற. கரெக்ட்டா? சார் இல்லைங்க சார். எங்களுக்கு சில டைம் நடத்தியிருப்பாங்க சார். அப்ப முழுசா எதுவும் புரியாது. பேர் மட்டும் தெரியும். காஸ் தீட்டா, டான் தீட்டா, கொசிக்கன் ஆமா. தீட்டா, சரி. சீக்கன் தீட்டா. டேய் எல்லாம் 6 ஃபங்ஷன் சொல்லிருவேட்டுக்குது. சார் பரவால்ல. இன்னும் 2 தான் சார் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஒண்ணும் இல்லடா கண்ணு. அது பார்க்கலாம் போகும்போது. சைன், காஸ், டான். சரிங்களா? இதனுடைய ரெசிப்ரோக்கல் டேர்ம் வந்து கொசிக்கன். கொசிக்கன், இதனோட ரெசிப்ரோக்கல் வந்து சீக்கன், சீக்கன். இதனோட ரெசிப்ரோக்கல் வந்து காட். சரிங்களா? காட் இந்த தீட்டா. 6 ஃபங்ஷன் வச்சு தான் நம்மளோட ஹையர் ஸ்டடீஸோட மேத்ஸே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்ப ஹையர் ஸ்டடீஸ் போறோம்னா, இந்த சாப்டர்ல இருக்கிற அத்தன ஃபார்முலாவும் கொஞ்சம் தரவு பண்ணிட்டு நீட்டா போட்டு பிராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே சார்.
ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இது ஹையர் ஸ்டடீஸ்க்கு நிறைய வரும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகேங்க சார். இதனோட அப்ளிகேஷன் தான் வந்து இந்த சம் அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன். ஓகே சார். அதோட பேஸ். ஆமா. அதனோட அப்ளிகேஷன் ஃபுல்லா தியரிட்டிக்கல் கொஸ்டின் நிறைய இருக்குது இதுல. சரிங்களா? ஓகேங்க சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்க்கிள்ஸ். சர்க்கிள்ஸ்ல என்னென்ன கான்செப்ட் இருக்குது? நம்மளுக்கு மெயின் டாபிக் பார்த்தீங்கன்னா டேன்ஜென்ட்டோட லைனோட கான்செப்ட் தான் நம்மளுக்கு வரும். சார் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் டச் ஆகி போறது தானே சார்? வாவ்! 90 டிகிரி ஃப்ரம் த சென்டர். சென்டர்ல ஓகே. சென்டர் வந்து ரேடியஸ் ஃபார்ம் ஆகும். இது 90 டிகிரி. ஆமாங்க சார். அதே மாதிரி 2 பக்கம் இன்டர்செக்ட் ஆகும். இது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அப்ப இது 90 டிகிரி ஆகும். அப்ப இது ஆங்கிள் பை செட்டர் ஆகும். அப்ப ஆங்கிள் பை செட்டர் வந்து இந்த கான்செப்ட் நிறைய நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகேங்க சார். அதான் டேன்ஜென்ட் ஆஃப் த சர்க்கிள், டேன்ஜென்ட் நம்பர் ஆஃப் த டேன்ஜென்ட் ஆஃப் த சர்க்கிள்ஸ் சொல்லிக்கிறாங்களே. அப்ப மெயினா அந்த ஒரு டாபிக் தான். 9th விட ரொம்ப ஈஸியான டாபிக் பார்த்தீங்கன்னா சர்க்கிள். 9th கூட நிறைய இருக்கும். ஜியோமெட்ரி ரிலேட்டட் கிட்டத்தட்ட 4 சாப்டர் 5 சாப்டர் 9th இருக்கும். இங்க 2 சாப்டர் தான் ட்ரையாங்கிள் அண்ட் சர்க்கிள்ஸ். ட்ரையாங்கிள் சாப்டர் பண்ணும்போது சர்க்கிள்ஸ் ரொம்ப ஈஸி. ஏன்னா கம்மியான டாபிக் இதுல இருக்குது. சரிங்களா? ஓகேங்க சார். அடுத்தது ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள். ஆக்சுவலா ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிளும் இந்த மென்சுரேஷன் சர்ஃபேஸ் ஏரியாவும் ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து நீங்க சொன்ன இந்த கியூபாய்டு ஆல்ரெடி போன வருஷம் நிறைய ஃபார்முலா கொடுத்துருப்பேன். 3D ஆப்ஜெக்ட். இது சர்க்கிள் பத்தி. ஆமா வேற இது வந்து 2D மட்டும் தான். சரிங்களா? அது வந்து 3D இது வந்து 2D. சரிங்களா? ஓகே சார். ஒன்லி சர்க்கிள் மட்டும் சொல்லிட்டீங்க. சர்க்கிள் அது என்ன மெயினா பார்க்க போறோம்னா செக்டார் அண்ட் செக்மெண்ட் தான் பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப சென்டர் பாயிண்ட் இருக்கும். இந்த மாதிரி டிரா பண்ணா இதுக்கு பேர் செக்டார். அதுல இப்படி ஒரு லைன் போட்டுனா அதுக்கு பேர் செக்மெண்ட். கார்டு தான் செக்மெண்டாங்க சார். கார்டு இல்லையே. கார்டு பத்தி பேசலையே. கார்டுன்னு இதுதான் கார்டு. ஓகே நீ சொல்றது கரெக்ட் தான். இந்த பத்தி சூப்பர் வெரி குட். அப்ப இந்த பாயிண்ட் தான் உனக்கு கார்டா இருக்கு. அப்ப இந்த ஷார்ட் இருக்குது பாத்தீங்களா? ஹார்டுல இந்த பக்கம் ஒரு ஆர்க் இருக்குது பாத்தீங்களா? இந்த ஆர்க் தான் வந்து நம்மளுடைய செக்டார் ஏரியா. சரி செக்மெண்ட் ஏரியா. சரிங்களா? சோ வந்து ஆர்க் வந்து வேற, செக்மெண்ட்ங்கிறது ஏரியா, ஆர்க் வந்து லைன் மட்டும். ஆமா ஆர்க்ங்கிறது இந்த பார்ட் இதுக்கு பேர் தான் ஆர்க். செக்மெண்ட்ங்கிறது அந்த ஃபுல் ஏரியா. செக்மெண்ட் இந்த டிரா பண்ணி ஹார்டு சொன்னீங்களா? இந்த ஹார்டுல இந்த பார்ட் வந்து தான் நம்மளுடைய ஏரியா வரும். ஓகேங்களா? இதே செக்டர்னா என்ன ஆகும்? லைனுக்கு பின்னாடி வர சின்ன பார்ட் மட்டும் செக்மெண்ட். ஆமா இது ஃபுல்லா வந்து இது பேர் செக்டர் ஏரியா. ஏரியா ஆஃப் தி செக்டர் இது ஃபுல்லா வந்து. இது ஃபுல்லா வந்துட்டு என்னங்க சார்? செக்டர் ஏரியா. அது செக்டர்னு சொன்ன ஒரு வேர்டு. இப்படி போட்டு இந்த பாயிண்ட் வந்து இந்த மாதிரி கட் ஆயிட்டு இந்த ரீஜன் கண்டுபிடிச்சீங்கன்னா இது பேர் செக்டர் ஏரியா. சரிங்களா? அப்ப ஒரு ஐடியா வந்துருக்குங்க. இது சின்ன சைஸ். இந்த சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா இது பேர் என்னன்னா மைனர் செக்டர். ஓகேங்களா? இது ஆப்போசிட் இந்த சைடு கண்டுபிடிச்சீங்கன்னா இதுக்கு பேர் என்னது? மேஜர் செக்டர். ஓகேங்களா? அதே மாதிரி செக்மெண்ட்டுக்கும். சரிங்களா? இந்த செக்மெண்ட் கண்டுபிடிச்சு இதை கண்டுபிடிச்சீங்கன்னா மைனர் செக்மெண்ட் ஏரியா. அதே அவுட்டர் கண்டுபிடிச்சீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? மேஜர் செக்மெண்ட் ஏரியா. இது ஒரு 6-7 ஃபார்முலா இருக்கும். ஆல்ரெடி நீங்க சர்க்கிளோட ஏரியா சர்க்கிளோட ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. பை ஆர் ஸ்கொயர்னு. அப்ப அந்த ஃபார்முலா வச்சு தான் இங்க இருக்கிற ஃபார்முலா எல்லாமே கண்டுபிடிக்கும். லென்த் ஆஃப் த ஆர்க் என்ன? அண்ட் ஆல்சோ ஏரியா ஆஃப் த செக்டார் என்ன? அடுத்தது ஏரியா ஆஃப் த செக்மெண்ட் என்ன? மேஜர் ஏரியா ஆஃப் த செக்மெண்ட் என்ன? மைனர் ஏரியா செக்மெண்ட் என்ன? அது மாதிரி டிவைட் பண்ணி ஒரு 6-7 ஃபார்முலா பார்த்துட்டா இந்த சாப்டர் முடிஞ்சு. ரொம்ப ஈஸியான சாப்டர். இதுல ஒரு 4-5 கண்டென்ட் இருந்தது. கோவிட்க்கு அப்புறம் டெலிட் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான். ஒரு 10 to 15 ப்ராப்ளம் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வெளியே இருந்து வரும். சரியாப்பா? ஓகேங்க சார். சரி நீங்க ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்ட் பார்த்த கண்டென்ட் தான். அடிஷனலா என்ன சொல்லிக்கிறாங்க? சர்ஃபேஸ் ஏரியா கம்பைன்ட் சாலிட்ஸ். ஓகேங்களா? யாரோட கம்பைன் வர போறாங்கன்னா சிலிண்டர், கோன், ஸ்பியர், கெமிஸ்பியர் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் பார்த்திருப்பீங்களா? அந்த லாஸ்ட் இயரோட இதுதான் வந்து சர்ஃபேஸ் ஏரியாவும் வால்யூம் கம்பைன் பண்ணி கேட்பாங்க. சரிங்களா? உடனே கம்பைன் பண்ணி தான் கேட்கறாங்க. மத்த ஐசிஎஸ்சி மெட்ரிக் கூட மெல்ட் பண்ணி கேட்பாங்க. உங்களுக்கு மெல்ட்டோட கான்செப்ட் கிடையாது. ஒன்லி கம்பைனோட கான்செப்ட் தான் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் கோவிட்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது மெல்ட் பண்ணாம கான்செப்ட் இருக்கும், இது இருக்கும். சரிங்களா? இப்ப கம்பைன் இதுக்கு மேல கெமிஸ்பியர் இருந்தா என்ன ஆகும்? ஓகேங்களா? அப்போ ஒரு கோன் இருக்குதுன்னா கோனுக்குள்ள சிலிண்டர் இருந்தா என்ன ஆகும்? இந்த மாதிரி கான்செப்ட் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஓகே சார். கம்பைன்னா 2-3 இது வந்து உங்களுக்கு கம்பைன் ஆகிருக்கிற கான்செப்ட்ல வரதான் வந்து கொடுத்துக்கிறாங்க. போத் வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா? ஓகே சார். அப்ப நீ 9th ஸ்டாண்டர்ட் இருக்கிற ஃபார்முலாவே தான் பெருசா இல்ல 9th ஸ்டாண்டர்ட் இருக்கிற ஃபார்முலா தான். இம்ப்ரூவ்ட் வெர்ஷன் ஆஃப் 9th ஸ்டாண்டர்ட். கியூப் சம்திங் ஒரு கியூபோட ஒரு சில ப்ராப்ளத்துக்கு வரும். அதை நம்ம போடும்போது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஓகே சார். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நீங்க அங்க நம்ம லைட்டா தான் பார்த்திருப்பீங்க. இங்கேயும் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் நம்ம லைட்டா கம்பேர் டு அதர் போர்டு விட உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குது. ஒன்லி மீடியம் மோட் மட்டும்.
மீன், மீடியன், மோடு மட்டும் தான் இருக்குது. சரிங்களா? ஓகே அது என்ன சார். சொல்லிட்டா அது குரூப்டு டேட்டான்ட்டான். அன்குரூப்டு டேட்டா கூட இல்ல. அதான குரூப்டு டேட்டா, அன்குரூப்டு டேட்டா. அப்படின்னா, வெறும் ரா டேட்டா குடுத்தானா, அதாவது எக்ஸ் வேல்யூ மட்டும் குடுத்தானா, அதுக்கு பேரு அன்குரூப்டு டேட்டா. எக்ஸோட ஆமா சேர்த்து சார். 1, 2, 3ன்னு. ஆமா. எக்ஸோட சேர்த்து ஃப்ரீக்வென்சி. சப்போஸ் உன்னோட மார்க் மட்டும் குடுத்துருக்கீங்க. 5 சாப்டரோட மார்க் மட்டும் குடுத்தீங்கன்னா, அதுக்கு பேரு அன்குரூப்டு. ஏன்னா உன்னைய பத்தி தான் பேசப் போறேன். அதுல ஒரு கிளாஸ் ரூம்ல 50 மார்க் எடுத்தவன் 4 பேரு, 60 மார்க் எடுத்தவன் 8 பேரு, 70 மார்க் எடுத்தவன் 9 பேரு. இந்த மாரி வந்துருச்சுன்னா, இதுக்கு பேரு குரூப்டு டேட்டா. ஓகே ஃப்ரீக்வென்சி சார். இதுக்கு பேரு ஃப்ரீக்வென்சியோட குடுத்திருந்தாங்கன்னா, அதுக்கு பேரு குரூப்டு டேட்டா. சரிங்களா? ஓகே அப்போ சார். குரூப்டு டேட்டா வச்சுட்டு தான் நம்ம மீன், மீடியன், மோடு எல்லாமே கண்டுபிடிக்கிறோம். சரிங்களாம்மா? ஓகே சார். மேக்ஸிமம் நான் இன்னைக்கு, நாளைக்கு வந்து இதனோட கன்டென்ட் தான் மெயினா பார்க்க போறோம். இதுவும் அடுத்தது ப்ராபபிலிட்டியோட கான்செப்ட். ப்ராபபிலிட்டி ஓகே. ரொம்ப ரொம்ப சின்ன சாப்டர் ரொம்ப ரெடிமேட்லயே சார் குடுத்துருக்காங்க. நம்ம ஆர்டரா போனா எனக்கு தெரிஞ்சு ஈஸியா இருக்கும்னு அப்ப நெனைக்கிறேன். ஆர்டரா போனோம்னா உனக்கு தியரிட்டிக்கல் பார்ட் கொஞ்சம் போர் அடிக்கிற மாரி இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்பயுமே ஒரு ஈஸில இருந்து கஷ்டத்துக்கு போனா அது ஈஸியா இருக்கும் உனக்கு. சரியா? நீ சார் நான் கஷ்டத்துல ஏன் சொல்றேன்னா வந்து எனக்கு ஸ்கூல்ல முடிச்சிருவாங்க சார். நீங்க அத 20 நாள் ஆரம்பிக்கிறதுக்கு. இருக்குடா கண்ணு. நீ 15 நாள் பக்கமா நீ அட்டெண்ட் பண்ண போற. அப்படிதானே? ஆமாங்க சார். அப்படிங்கும்போது நான் ஃபர்ஸ்ட் எடுத்த முடியும் இந்த வீக்ல நான் இத முடிச்சிருவேன். இது இந்த ஒரு 2, 3 சாப்டர் முடிக்கிறேன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஓகே. நான் ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் போறேன். செகண்ட், ஃபர்ஸ்ட் ஏன்னா எடுத்த முடியும் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் தியரியா இருக்கும். ஆனா அந்த தியரி எடுத்தனா உனக்கு இப்பவே கொஞ்சம் கடியா இருக்கிற மாரி இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, மேத்தமேட்டிக்கல் பார்ட் கொஞ்சம் லைட்டா முடிச்சுட்டு அப்புறம் உள்ளுக்குள்ள போயிருவேன். நீ ஸ்கூலுக்கு போகாட்டி மேக்ஸிமம் 90% முடிச்சிடலாம். எப்படிதான் பிப்ரவரி 14 தானே போக போற? பிப்ரவரி 4 மேல தான் சார். 4ஆ 14ஆ? 14 மேலைங்க சார். அஃபிஷியலா இன்னும் எவ்வளோ நாள்னு சொல்லலைங்க சார். ஓகே. அப்ப அதுக்கு தகுந்த மாரி நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா இன்னைக்கு தான் நம்ம ஜனவரி 26ல இருக்கிறோம். அப்ப இதுலயே ஒரு 4, 5 நாள் இருக்குது. அதுல இருக்குது. முடிச்சிருவோம். நீ அதுக்கெல்லாம் பயந்துட்டு கிடையாது. நீ தான் ஸ்பீடா இருக்கிறன்டில. சார் ஸ்பீடா சொல்லு. சொல்லு சொல்லு குபி. அடேய் என்னமோ சொல்ல வர சொல்லு. சார் ஆமாங்க சார். நான் ஸ்பீடா இருக்கேன்னு சொன்னேன்னு. அவ்வளவுதான். அதுக்கு முடிஞ்சா போதும். சரிங்களா? ஓகேங்க சார். சூப்பர். ஓகே. இப்ப நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இதுவரைக்கும் நான் கன்டென்ட் பார்த்துட்டேன். இந்த கன்டென்ட்ல ஏதாச்சும் உனக்கு பிரச்சனையா இருந்தா சொல்லு நம்ம பார்க்கலாம். இது ஏதாச்சும் நியூ டாபிக் இல்ல நியூ நேம் கீது இருக்கிற மாரி நீ ஃபீல் பண்ணி சொல்லு பார்த்துக்கலாம். அதாவது அரித்மெடிக் ஆபரேட்டர் நீயே சொல்லிட்டு அரித்மெடிக் ப்ரோகிரஸ்னா அந்த அடிஷன் சப்ட்ராக்ட் வச்சு தான் நம்ம பார்க்க போறோம். பெருசா பார்க்க போறதில்ல. அதோட நியூ டாபிக்கா இருந்திருக்கும். ட்ரிகனாமெட்ரி நியூ டாபிக்கா இருந்திருக்கும். ஆமாங்க சார். நீ எல்லாமே கேள்விப்பட்ட பேரா தான் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். மத்தபடி என்ன பேர் நீ கேள்விப்படாத பேரா இருந்திருக்குது? எதுங்க சார்? இப்போ கன்டென்ட் பார்த்துட்டோம்ல. இந்த கன்டென்ட்ல நீ எது கேள்விப்படாத பேரா இருக்குது? சார் எனக்கு தெரிஞ்சதும் இல்லைங்க சார். அந்த செக்டர் ஏரியா அது கேள்விப்படாத பேர். ரெசிப்ரோக்கல்ன்னு அது எனக்கு தெரியாது. அது நான் டீட்டெயிலா பார்த்தா புரிஞ்சுப்பேன் சார். ரெசிப்ரோக்கலா? அந்த டானோட ரெசிப்ரோக்கல் அது ட்ரிகனாமெட்ரியா? அது ட்ரிகனாமெட்ரி. டீட்டெயிலா தெரியாது சார். நீங்க பேசிக் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நான் ஃபுல்லா வந்து நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்றப்ப புரிஞ்சுப்பேன் சார். அதான் இப்ப ட்ரிகனாமெட்ரியோட கான்செப்ட் உனக்கு தெரியாம இருந்திருக்கலாம். மத்தபடி இன்னொன்னு என்ன சொன்னீங்க? இந்த ஏபிஜிபி பத்தி நீங்களே சொல்லிட்டீங்க. ஏபியோட ஐடியா. கோஆர்டினேட் A1, ஜியோமெட்ரி. A1 அது புது கான்செப்ட் சார். அது புரிஞ்சிருச்சு. ஆ, ஆ. அதுக்கப்புறம் வந்து செக்டர் ஏரியா மட்டும் தான் சார் எனக்கு புதுசா தெரிஞ்சது. அதுவும் ரெசிப்ரோக்கல். செக்டர் ஏரியா அதுவும் புரிஞ்சிருச்சுங்க சார். ஓகே. சரி அவ்வளவுதான். இப்பவே புரிஞ்சுச்சுன்னா சாப்டர் முடிஞ்சிருச்சு. சரி. ஜஸ்ட் ஃபார்முலா குடுத்தா ப்ராப்ளம் போட்டுறலாம். ஓகே. இல்ல அது ஈஸியான சாப்டர் அடுத்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது ரொம்ப ஓகே. ஈஸியான சாப்டர். டயகிராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகேங்க சார். இப்ப ஃபர்ஸ்ட் சரி. லெசன் என்னன்னு எழுதணுங்க சார்? சாட். ஸ்டாட்டிஸ்டிக்ஸாங்க சார்? ஆமா. ஸ்டார்ட் பண்ணிக்கோ. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சாப்டர். அடுத்து ப்ராபபிலிட்டி. இது 2யும் நீ எப்படி பண்றீங்க மட்டும் அடுத்தடுத்த கன்டென்ட் நான் வேகமா போறேன். கொஞ்சம் பாத்துக்க. ரொம்ப ஈஸியானதா ரொம்ப பெருசாலாம் அங்க இருக்காது. சரிங்களா? ஓகேங்க சார். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி மீன். சரிங்களா? மீன் எப்படி கண்டுபிடிக்க? மீன்னா என்ன? சார் ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4ன்னு குடுத்துட்டாங்கன்னா, அதுக்கு மீன் வந்து 2வும் 3யுங்க சார். 2வையும் 3வையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டா மீன்ன்னு நெனைக்கிறேன் சார். சரி, சூப்பரா சொல்லிட்டு டிவைடட் பை எவ்வளவு போடுவேன்? 2. ஏன் 2 போடுறீங்க? சார் ஏன்னா அது 2க்கும் நடுவுல இருக்கிற நம்பர். ஓகே, டக்குனு. 2க்கு நடுவுல இருக்குதா அது மீடியமா இருக்காதா? சார் அது 1, 2, 3, 4ன்னு இருக்குது. இது மீன் எப்படி கண்டுபிடிப்ப? 1, 2, 3, 4ன்னா 2 + 3 5, 5/2 2.5 சார். குட். 1, 2, 3, 4. ஒரே நிமிஷம் சார். எழுதி மட்டும் காமிக்கிறீங்களாங்க சார்? 1, 2, 3, 4. இதுக்கு மீன் என்னன்னு கேட்கிறேன். எப்படி போடுவேன்? சார் சார் 5/4ன்னு நெனைக்கிறேங்க சார். 2 + 3/4. ஓகே.
ஏன் ஏன் அந்த மீனிங்ல சொல்றேன் எனக்கு புரியல. யார் அப்படி சரி இல்ல நானு 7த்ல சும்மா லைட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சது. இப்போ கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன்னு நெனைக்கிறேங்க ஆ சார். சூப்பர் கன்ஃப்யூஸ் அதான் உண்மையான வார்த்தை. ஓகே பார்க்கலாமா? ஓகேங்க. மீன் இதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா, மீன், ஆவரேஜ் இந்த மாரி நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? இல்லைன்னா அரித்மெடிக் மீன் சொல்லுவாங்க. ஏஎம் அரித்மெடிக் மீன்பாங்க. சரிங்களா? அரித்மெடிக்னா சொல்லுவோம் உனக்கு அடிஷனோட ஆப்பரேட்டர்ன்னு சொல்லியும். சரிங்களா? அப்ப அதனோட நோட்டேஷன் என்ன நோட் பண்ணுவாங்கன்னா, மெயினா எக்ஸ் பார் நோட் பண்ணுவாங்க. அது எக்ஸ் பார் நோட் பண்ணுவாங்க. சரி எல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க குரூப்டு டேட்டான்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் சார். குரூப்டு டேட்டாவுக்கு ஃபார்முலா தெரிஞ்சுங்க. அப்ப குரூப்டு டேட்டாக்கு போய்க்கலாம். சரியாப்பா? ஓகேங்க சார். அது வந்து என்னங்க சார்? எக்ஸ் பவர் எக்ஸ் பாரா சார்? மேல எக்ஸ் போட்டு பார், எக்ஸ் அது பார். அதோட யூனிட்டாங்க சார்? யூனிட் இல்லடா மீனோட நொட்டேஷன். ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு நொட்டேஷன் வரும்போது மீனுக்கு ஒரு நொட்டேஷன். சரிங்களா? ஓகேங்க சார். எக்ஸ் பார் நோட் பண்ணுவாங்க. இது 2 கான்செப்ட் வருது. ஒண்ணு வந்து அன்குரூப்டு டேட்டா அண்ட் குரூப்டு டேட்டா. ஓகேங்க சார். அன்குரூப்டு டேட்டா ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, எங்க படிச்சுட்டு இருக்கோம்னா 9த் ஸ்டாண்டர்ட்ல இருந்தது. அது வந்து கோவிட்க்கு அப்புறம் டெலீட் பண்ணிட்டாங்க. அதனால ஓகே. அவன் வந்து 9த் ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு நினைச்சுட்டு அவன் குரூப் டேட்டா மட்டும் குடுத்துக்கிறான். புரியுங்களா? இதுவரைக்கும் நீங்க மீன் படிச்சது இல்ல. ஆக்சுவலா 9த் ஸ்டாண்டர்ட்லயே அன்குரூப் டேட்டா படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு டெலிட்டட்னால அவன் அதே சிலபஸ் வச்சனால குரூப் டேட்டா குடியான்ட்டான். சரிங்களா? அதனால ஓகேங்க நம்ம சார். என்ன பண்ண போறோம்னா, அன்குரூப்ட் டேட்டாவோட ஃபார்முலா தெரிஞ்சா தான் குரூப்ட் டேட்டாவோட ஃபார்முலா தெரியும். ஓகேங்க சார். அப்ப அன்குரூப்ட் டேட்டாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, மெயின் பேசிக்கா பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என். அதாவது எக்ஸ்னா இது ஸ்மால் எக்ஸ். எக்ஸ்ஐ ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n பாங்க. ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to சார் n. இதெல்லாம் சுத்தமா புரியல. ஃபார்முலா சொன்னேன்டா. சார் அது என்ன சார் அந்த ஓகே. மாரி இருக்கிறது என்னதுங்க அது சார்? சிக்மாம்பாங்க உங்க லெட்டர்ல. ஏன்னா நாங்க சொல்றது வந்து சம்மேஷன்போம். என்ன சொல்றீங்க? சிக்மா. இதுக்கு பேர் சிக்மா தான். கேப்பிட்டல் சிக்மா தான். பட் இங்க வந்து நம்ம என்ன நோட் பண்ணுவோம்? சம்மேஷன். சப்மேஷன் I varies from 1 to n. I varies from 1 to n. xi 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 divided by n. Divided by divided by n. இப்போ xங்கிறது என்னன்னா given datas. அவன் given கொடுத்திருப்பான். given datas. ஓகே? xi given data n வந்து பாத்தீங்கன்னா number of datas. n number of datas. அவ்வளவுதான் number of data. ஓகேங்களா? So submission சம்மேஷன்ங்கிறது நான் சொல்றேன். சம்மேஷன் ஆட் ஆயிட்டு போறது. சம்மேஷன் மீனிங் என்ன? நார்மல் மீனிங் என்ன? சார் சிக்மானா வந்து எனக்கு தெரியலைங்க சார். இல்லடா இதுக்கு பேர் ஆட் பண்ணிட்டு போறது. இங்க பாருங்க சம்மேஷனோட மீனிங் சம்மேஷன் xi எழுதி காட்டுற பாருங்க இதுதான் மீனிங். சரிங்களா? சம்மேஷன் xi யோட மீனிங் என்னன்னா i varies from 1 to n. எத்தனை டேட்டா இருக்குதோ அவ்வளவு டேட்டாவை ஆட் பண்ணி போடுவோம். எப்படி போடுறோம் பாருங்க. இப்போ i varies 1 போடுங்க. x1 வருமா? அடுத்த வேலை என்ன i varies 1 போட்டீங்க அடுத்த வேலை 2 வரும். இதோட மீனிங் என்ன சம்மேஷன். சம்மேஷனை ஆட் பண்ணணும். ரெண்டுக்கு பிட்வீன் என்ன ஆட் பண்ணிட்டு x2 எழுதணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் திரும்ப பிளஸ் பண்ணிட்டு i2 போட்டாச்சு i3 போடுங்க. i3னா அப் டு n வேல்யூ. சப்போஸ் n வந்து 5 னு வெச்சுக்கங்க. n வந்து 5 னா எது வரைக்கும் போகும்? 5 வரைக்கும் போகும். சரியாப்பா? அப்ப ஓகே 1 சார். என்னோட வேல்யூ குடுத்துருவாங்க. அப்புறம் வந்து ஆமா. கிவன் டேட்டாஸ் xi எவ்வளோ டேட்டா குடுத்துரு ஏதாச்சும் ஒண்ணு குடுத்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இல்லங்க சார்? 1 குடுத்தாலும் மீனிங் இல்ல. எப்படி சொல்லு? 1ன்னா என்ன மீனிங்? சார் இல்ல n மெயினா பார்த்தா குடுத்தாலும் கிவன் டேட்டா குடுத்திருப்பான். இதுதான் மீனிங். இந்த கிவன் டேட்டா குடுத்திருப்பான். அத வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். சார் சரிங்களா? xi யோட சும்மா ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றீங்களா சார்? எல்லாமே போட போறேன். அதுதான் போட போறேன். இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? சரி. இப்போ எக்ஸாம்பிள் கொண்டு பார்க்கலாம். என்ன குடுத்துருக்காங்கன்னா find mean of the data 2, 5, 7, 8, 10. ஓகேங்களா? சார் xi given data சூப்பர். கிவன் டேட்டா யாரு? 2, 5, 7, 8, 10. சரி. அப்ப x பார் ஃபார்முலா என்ன? x பார்னா சார் e இன்டு சம்மேஷன் ஈன்னு சொல்லக்கூடாது பழகிக்கோ. சிக்மான்னு சொல்லி இல்லைன்னா சம்மேஷன். ஈனா என்ன பண்ணுவேன்? இதுதான் ஈ. இதுக்கு பேர் என்ன? சிக்மா. நோட் பண்ணிக்க சிக்மா. மேக்ஸிமம் இது என்ன சொல்லுவோம்? சம்மேஷன் சொல்லுவோம். சரிங்களா? சார் சப்மேஷன் ஸ்பெல்லிங் சம்மேஷன் ஆமா. சம் நேஷன் சம் எம்ஏ. என்ன சிக்மா நோட் பண்ணிக்க. கேபிட்டல் சிக்மா. ஸ்மால் சிக்மா வந்து இது. சரிங்களா? இந்த சிக்மா போட்டா இது ஸ்மால் சிக்மா. இதுக்கு பேர் கேபிட்டல் லெட்டர் சிக்மா. ஓகே சார். இது வந்து கேபிட்டல் லெட்டர். சரிங்களா?
ஓகே கேபிட்டல் சார். லெட்டர், இது வந்து ஸ்மால் லெட்டர் சிக்மா. இது சிக்மா தான் ஸ்மால் லெட்டர். ஓகே சார். நோட் பண்ணிக்க. அப்புறம் நாளைக்கு வரும்போது டவுட் இருக்காது. சரியா? ஓகே சரி. சார். ஸோ ஐ இதுல வந்து சப்மேஷன் I to I வேரிஸ் ஃப்ரம் 1 to n இன்டு x எக்ஸ்எல் டிவைடட் பை n. கரெக்டாப்பா? டிவைடட் பை n. இங்க என்னங்கிற என்ன சொன்னேன்? நம்பர் ஆஃப் டேட்டாஸ். எத்தனை டேட்டாஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5. அப்ப n வேல்யூ எவ்வளவு? 5. என்ன 5. ஞாபகம் இருக்கா? ஆமாங்க சார். 5 சம்மேஷன் I அப்ப to இந்த ஃபார்முலா எப்படி ரெண்டு ஆகும் பார்த்தலாமா? தட் இஸ் ஓகே. ஈக்குவல் டு சம்மேஷன் I வேரிஸ் ஃப்ரம் 1 to 5 xi டிவைடட் பை n வேல்யூ 5. கரெக்டாப்பா? ஆமாங்க சார். சரி, இதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா எப்படி ரெண்டு ஆகும் பார்க்கலாமா? தட் இஸ் ஓகே. ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு பேர் என்ன? இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்குது பாத்தீங்களா? இதுக்கு பேர் என்ன? x1. இந்த செகண்ட் வேல்யூக்கு வந்து x2, தேர்ட் வேல்யூக்கு பேர் x3, ஃபோர்த் வேல்யூக்கு வந்து x4, இதுக்கு பேர் x5. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? புரியுதுங்க சார். அப்ப என்ன பண்ணணும்னு சொன்னேன்? இங்க பாருங்க, சம்மேஷனோட ஐடியா கொடுத்துக்கிறேன். இதுதான் சம்மேஷனோட ஐடியா. அப்ப அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அப்படின்னு மீனிங் என்ன? x1 plus x2 plus x3 plus x4 plus x5 divided by n value 5. கரெக்ட்? ஆமாங்க சார். கரெக்ட் எல்லா சார். வேல்யூ சப்மிட் பண்றாங்க. சப்மிட் பண்ணுங்க. என்ன ஆகும்? 2 plus 5 plus 7 plus 8 plus 10 divided by 5. Is correct? எஸ் சார். அப்ப என்ன ஆகும் சொல்றாங்க? சார் 2 5 7 8 தானுங்க சார். 7 8 அது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணோம். ஆமா, எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லு பார்க்கலாம். 7 14 14 plus 18 12 3 32 divided by 5 sir. எவ்வளவுப்பா? 32 divided by 5. 32 divided by 5. டிவைட் பண்ணி சொல்றாங்க. Sir 32 5. Sir 6 5. Sir 6.4 sir. That's 6.4 x bar. x பாரோட வேல்யூ 6.4. அவ்வளவுதான் கண்ணு. இது அன்குரூப்ட் டேட்டாவோட மீனோட கான்செப்ட். x bar equal to 6.4 னு கொடுக்கணுமாங்க சார்? ஆமா, x பார் தான் கிடைக்குது. இங்க பாருங்க. நான் யூனிட் மாதிரி எழுதணும்னு நினைச்சிட்டேன். யூனிட்ல கிடையாது. யூனிட் எப்போ வரும்? யூனிட் எப்போ வரும்? அவன் என்னாச்சு மெஷர்மென்ட் கொடுத்திருந்தானா, இப்ப ஹைட் கொடுத்துக்கறான் அப்படின்னா இத்தனை சென்டிமீட்டர் கொடுத்தனா மீன் அப்போ கேட்டிருந்தானா ஹைட்டோட இதுக்கு வந்து யூனிட் எழுதணும். சரிங்களா? அதை நம்ம போக பார்ப்போம். ஓகே சார். யூனிட் மேக்ஸிமம் வராது பாத்துக்கு, இந்த சாப்டருக்கு வராது. அப்படி கொடுத்திருந்தானா அது மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணி எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகேங்க சார். இது அன்குரூப்டு டேட்டாவோட மோடாங்க சார். மீன்டா டேய். அடப்பாவி, மோடுக்கே போகலடா. மீன் தான் பாத்துட்டு இருக்கிறோம். தெரியல, அவசரத்துல சொல்லிட்டேன். நீ எதுவுமே அவசரப்படாது. நம்ம அவசரமா இருந்தா அது தப்பாவும், கொஞ்சம் பொறுமையாவே போய்க்கலாம், தப்பு கிடையாது. நம்ம இது பண்ணோம், நம்ம பாத்துக்கலாம். சரிங்களா? இப்ப குரூப்டு டேட்டா பார்த்தாச்சு. இப்ப அன்குரூப்டு டேட்டா. சரி, அன்குரூப்டு டேட்டா முடிச்சாச்சு. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். இப்ப குரூப்டு டேட்டா பார்க்கணும். குரூப்டு டேட்டா என்ன சொல்லிக்கிறேன்? ஆல்ரெடி குரூப்டு டேட்டாவோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். குரூப்டு டேட்டா எப்படி வரும்? எக்ஸ் வேல்யூ இருக்கும், கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வென்சி வேல்யூ இருக்கும். கரெக்ட்டுங்களா? சார் அதுக்கு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு டெஃபினிஷன் சொல்றீங்களா சார்? ஒரு நார்மல் டெஃபினிஷன். என்னப்பா? ஒரு டெஃபினிஷன் சொல்றீங்களா சார்? எழுதிக்கிறேன். டெஃபினிஷன் மாதிரி வேணாம் கிடையாது. நார்மலா இப்ப மேத்தமெட்டிக்கலாவே போய்க்கலாம். சரிங்களா? இல்லைங்க சார், நான் ஒரு டெஃபினிஷன் வேணாம்னு இல்ல சார். அதுல எக்ஸாம்க்கு இது கேட்டாங்கன்னு என்ன பண்றது? எக்ஸாமுக்கு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்கறதுக்கு 1008 கொஸ்டின் இருக்கு. டேய், இதெல்லாம் கேட்க போறாங்க. அவங்க கொஸ்டினே பாத்தீங்கன்னா கிட்ட 5-6 புக் ரெஃபர் பண்ணிட்டு கொடுப்பாங்க. சரியா? ஓகே சார். சரி, பார்க்கலாமா? இது ஃப்ரீக்வென்சி. எப்பங்க நோட்டேஷன் என்ன? ஃப்ரீக்வென்சி நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் வந்து சப்போஸ் உங்களோட மார்க், ஒரு சாம்பிள் எக்ஸாம் சொல்லிடுறேன். உங்களோட மார்க் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? உங்க கிளாஸ் ரூமோட மார்க். சப்போஸ் மேக்ஸ் மார்க் வருதுன்னு வச்சுங்களேன். மேக்ஸ் மார்க்ங்கிறது மார்க்காங்க சார்? என்னப்பா? எக்ஸ் மார்க்னு எடுத்துக்கணுமா சார்? எக்ஸ் வந்து மார்க்னு எடுத்துக்கங்க. எஃப் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட் எடுத்துக்கங்க. சார் நம்ம எக்ஸோட இடத்துல என்ன வேணாலும் போட்டுக்கலாம்ல சார்? எம்னு போட்டுக்கலாம், என்னன்னு போட்டுக்கலாம். என்ன சொல்லுப்பா? யாரோட இடத்துல? எக்ஸோட இடத்துல. எக்ஸோட இடத்துல மேக்ஸிமம் நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா இங்க எக்ஸ் தான் நோட் பண்ணுவாங்க, தவிர வேற எதுவும் நோட் பண்ண மாட்டாங்க. ஓ சரி. ஓ, இது மீனுக்கு மட்டும் எக்ஸ்னு மார்க் பண்ணிக்கணும். இல்ல, மீனுக்கு மட்டும் இல்ல. ஜெனரலா வேல்யூ கொடுக்குறாங்கன்னா அது எக்ஸ்ங்கிற வேல்யூ தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்க சார். நோட்டேஷன் மட்டும் எக்ஸ் பார் மீனுக்கு நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? நோட்டேஷன் மட்டும் எக்ஸ், மீனுக்கு மட்டும் எக்ஸ் பார் நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, இப்போ என்ன வரும்? மார்க்
ஏதோ ஒரு சாப்டர் இல்ல ஏதோ ஒரு சப்ஜெக்டோட மார்க் கொடுக்குறாங்க. அதுல நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸோட கவுண்டிங் கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்ப இதுக்கு பேர் தான் வந்து குரூப் டேட்டான்னு சொன்னேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து 0 டூ 50 மார்க் அதாவது 50 மார்க் மேக்ஸிமம் வைக்கிறாங்க. அப்ப மார்க் வந்து எப்படி குடுக்குறாங்க? 0 டூ 10ல எத்தன பேர் இருக்கிறாங்க? 10 டூ 20ல எத்தன பேர் இருக்கிறாங்க? 20 டூ 30ல எத்தன பேர் இருக்கிறாங்க? 30 டூ 40ல எத்தன பேர் இருக்கிறாங்க? அண்ட் 40 டூ 50ல எத்தன பேர் இருக்கிறாங்க? சரிங்களா? அத பார்க்கிறது தான். அப்ப 0 டூ 10 வந்து ஒரு 5 நம்பர்ஸ், இது ஒரு 6 நம்பர்ஸ், இது ஒரு 8 நம்பர், இது வந்து 3 நம்பர்ஸ், இது வந்து ஒரு 2 நம்பர்ஸ். இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி வர்றதுக்கு பேர் என்னது? குரூப்டு டேட்டா. சரியாப்பா? ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? டவுட் இருக்குங்களா? புரிஞ்சுதுங்க சார். சரி. அப்படி இருக்கும்போது இந்த குரூப்டு டேட்டாக்கு ஃபார்முலா என்ன வரும்? அப்படின்னா அது நோட்டேஷன் எக்ஸ் பார் நோட் பண்ணுவாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் நம்பர் ஆஃப் ஐ டு n I வெரிஃபை 1 to n. xi இந்த மாதிரி f into xi வரும். ஓகேங்களா? fi xi. சரிங்களா? சம்மேஷன் கீழ வந்து fi ன்னு வரும். சரிங்களா? சார் குரூப் டேட்டா படிச்சனால இதுக்கு ஈஸியா இருக்குங்க சார். அடே ஈஸியா இருக்குதா? ஆமாங்க சார். அன்குரூப் டேட்டா படிச்சனால குரூப் டேட்டாக்கு ஈஸியா இருக்கு. அவ்வளவுதான். அது 9th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சுக்கணும். படிக்கல அதனால இதாயிருச்சு. ஓகே பரவாயில்ல படிச்சுக்கணும். I varies from 1 to n fi xi divided by capital N divided by capital N. சார் அதையும் ஒரே வேல்யூவா டிவைட் பண்ணுமா? இன்னொரு சொல்லுப்பா. இது வந்து சம்மேஷன் fi. அது கேபிட்டல் N நோட் பண்றல அதனோட வேல்யூ என்ன? எவ்வளவு ஃப்ரீக்வன்சி இருக்கிறாங்க, எத்தனை பேர் கிளாஸ் ரூம்ல இருக்கிறாங்கன்னு செக் பண்றது. உங்களோட கிளாஸ் ரூம்ல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு செக் பண்றது தான் வந்து கேபிட்டல் N. சரியாப்பா? ஓகேங்க சார். அதுல xi மட்டும் வராது. கரெக்ட்டாங்க சார். கீழ xi வராது. ஆமா வெரி குட். அதுல ஆர் போட்டு இந்த ஃபார்ம் எழுதிக்கங்க. ஆர் போட்டு இந்த ஈக்குவல் டு இன்னொரு ஃபார்முலா கொடுத்துருப்பாருங்க. எய்தர் இதை எழுதுங்க இல்லைன்னா ஆர் போட்டு இதை எழுதுங்க. ஒரே நிமிஷம் சார். x equal to I equal to x bar equal to summation of I equal to 1 to n f of I x of I divided by summation to I equal to I varies from 1 to n f of I or summation varies if I varies from 1 to n f of I into x of I divided by sub n. N is equal to summation I varies from 1 to n into f of I. So very important points. அன்குரூப் டேட்டாக்கு ஸ்மால் n நோட் பண்ணுவோம். குரூப் டேட்டாக்கு கேபிட்டல் N நோட் பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட். இங்க வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், இங்க நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வென்சி. நோட் பண்ணிக்க ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். இது என்னது? சார் ஒரே நிமிஷம் சார். அன்குரூப்டு டேட்டாக்கு ஸ்மால் n. அது என்னது? நம்பர் ஆஃப் டேட்டாஸ். Number of data. Number of frequency. Sum of the frequency or the number of frequency. Sum of the frequency. புரியலைங்க சார். அது மட்டும் புரியல. நம்பர் ஆஃப் டேட்டாஸ் புரியல. இல்லடா ஸ்மால் என்னோட மீனிங் என்ன? சார் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வென்சி நம்பர் ஆஃப் டேட்டாஸ். ஆமா சார். 1 2 அது எவ்வளவு இது இருக்கு. ஓகே ஓகே. இங்க கேபிட்டலோட மீனிங் என்ன? சம் ஆஃப் தி ஃப்ரீக்வென்சி. சம் ஆஃப் தி ஃப்ரீக்வென்சிஸ். ஆமா கரெக்ட்டுங்களா? இதான மீனிங். இது சம்மேஷன் வித் ஃப்ரீக்வென்சி இருக்குது. அப்ப சம்மேஷன் ஃப்ரீக்வென்சி. சரிங்களா? சார் அதாவது n வந்து நம்பர் ஆஃப் டேட்டாஸ். ஸ்மால் n சொல்லி பழகு. ஸ்மால் n. ஸ்மால் n பிக் n கேபிட்டல் N வந்து சம் ஆஃப் ஃப்ரீக்வென்சிஸ். ஆமாடா கண்ணு. ஃப்ரீக்வென்சியோட சம். ஆமா ஃப்ரீக்வென்சியோட இருக்குது அதோட சம்மேஷன். ஓகே சார். சரி இந்த क्वेश्चन போடலாமா? ஓகே சார். கால்குலேட்டர் பண்ண ரெடியா இருந்துக்கோ. மார்க் கொடுத்துக்கிறாங்க. எக்ஸாக்ட் மார்க் இந்த மார்க்குக்கு எவ்வளவு எடுத்துக்கிறாங்க? 10 20 30 80 இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க பசங்க. அப்ப அதனோட மார்க் கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? क्वेश्चन பார்த்து எழுதிக்கோ. டேபிள் எப்படி போடணும்னு சொல்லி கொடுக்குறேன். அந்த மாதிரி டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கோ. இப்போ நான் क्वेश्चन எழுதிக்குவே இல்ல நீங்க ஆன்சர் மட்டும் எழுதுவா சார்? நீ क्वेश्चन எழுதி ஆன்சர் எழுது. எப்பவுமே ஒரு நினைச்சுக்கோ. மேக்ஸ் இருந்து எப்ப படிச்சாலும் சரி மேக்ஸுக்கு क्वेश्चन வித் ஆன்சர் தான் நோட் புக்ல இருக்கணும். புக்கை ரெஃபர் பண்ற பழக்கமே இருக்க கூடாது. ஓகேங்க சார். இந்த क्वेश्चन போய் புக் தொலைஞ்சு போச்சு. நீ ஆன்சர் மட்டும் எழுதி இருப்ப. இந்த क्वेश्चन என்னன்னு உனக்கு தெரியுமா?
அதனால மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் வித் ஆன்சர் நோட் புக்ல எழுதிக்கும். சரியா? ஓகே சார். ஒரே நிமிஷம் சார் எழுதிக்கிறேன். ம். டேபிள் போடணுமாங்க சார்? நான் போட்டு காட்டுறேன். அந்த மாதிரி போடுங்க. நான் ஒவ்வொரு ப்ராடக்ட் வரும். இந்த இந்த டேபிள் கொஸ்டின் எழுதிக்கோ. இந்த டேபிள காப்பி பண்ண வேண்டியது இல்லையாங்க சார்? காப்பி பண்ணிக்கோ. ஐயோ கொஸ்டின் எல்லாமே காப்பி பண்ணணும். டேய் இது இல்லாத அப்புறம் ஆன்சர் போடுவ. இல்ல சார், இந்த டேபிள் இது மாதிரி போட்டா கஷ்டம், வேற மாதிரி போட்டா ஈஸின்னு அந்த மாதிரி சொல்றீங்களான்னு நினைச்சேன் சார். சொல்யூஷனுக்கு வந்து வேற டேபிள் வரும்டா. சொல்யூஷனுக்கு வேற டேபிள் வரும். சொல்யூஷன் டேபிளா சார்? ஓகே ஓகே. ஓகே ஓகே. சொல்யூஷனுக்கு வேற டேபிள் வரும். பாப்போம். ஓகே சார், ஒரு நிமிஷம் சார் முடிச்சிடுறேன். எழுதிக்கோ. சார் அவங்களே கொடுத்துருவாங்களாங்க சார் எக்ஸ் ஆஃப் ஐ என்ன எஃப் ஆஃப் ஐயோட வேல்யூ? ஒரு சில ப்ராடக்ட்ல கொடுப்பாங்க, ஒரு சில ப்ராடக்ட்ல கொடுக்கலைனாலும் நீங்க எழுதிக்கங்க. நம்பர் ஆஃப்ங்கிற கான்செப்ட் வந்தாவே ஃப்ரீக்வென்சி. ஓகேங்களா? ஓகே அத சார். மைண்ட்ல ஏத்திக்கங்க. அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். சார் எஃப் ஆஃப் ஐனா நீங்க சம் ஆஃப் ஃப்ரீக்வென்சிஸ்னு சொன்னீங்கல்லங்க சார்? கேபிட்டல் எண்ணுக்கு தான் சம் ஆஃப் தி ஃப்ரீக்வென்சி. எப்பா பைக்கு சொல்லல. கேபிட்டல் என் எஃப் ஆஃப் ஐனா வந்து 1 + 1 + 3 + 4 + அதான் எஃப் ஆஃப் ஐயோட வேல்யூவாங்க சார்? கேபிட்டல் என்னோட வேல்யூ. கேபிட்டல் என்னோட வேல்யூ தான் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வென்சிஸ். ஆமா, சம் ஆஃப் தி ஃப்ரீக்வென்சி. நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வென்சி இல்ல, சம் ஆஃப் தி ஃப்ரீக்வென்சி. ஓகே சார். 36 40 50 56 60 70 72 80 88 92 95 1 1 3 4 3 2 4 4 1 1 2 3 1 காப்பிட்டியானே? சார் எழுதிட்டு. சரி ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தபடி என்ன பண்ணுவோம்? மேக்ஸுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் என்ன? எது இருந்தாலும் கிவன் எழுத வேணும். அடுத்தது ஃபைண்ட் எழுத வேணும். அடுத்தது வி நோ தட் எழுதணும். இது ஆர்டர் எப்படி வேணா மாத்தி எழுதிக்கோ. பட் இது மூணும் மேக்ஸுக்கு நீ சொல்யூஷன் எழுதும்போது 10th ஸ்டாண்டர்ட்ல பழகிக்கோ. மேபி 9th ஸ்டாண்டர்ட்ல பழகிருப்பீங்க. எப்படி இருந்தாலும் அதுக்கு மார்க் கிடைக்கும். கொஞ்சம் பாருங்க. என்ன சொன்னேன்? கிவன் ஃபர்ஸ்ட் லைன் எழுதணும். இதப்பா போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொன்னாங்க. ஆமா. இல்ல எப்பயுமே மேக்ஸ் நீ போர்டு எக்ஸாம் மட்டும் இல்ல, மேக்ஸ்னு பழகிட்டே இதுதான். given that, find that and we know that. ஓகே சார். இது மட்டும் எழுதக்கூடாது. given thatல என்ன இருக்கணும்? இந்த டேபிள் இருக்கணும். அதுக்கு பதிலா இங்க டேபிள் ப்ராப்ளம்னா நம்ம எடுத்தபடி என்ன பண்ணலாம்? இந்த மூணு ஆர்டர் மாத்தி கூட எழுதிக்கலாம். we know thatனு எழுதிக்கணும். சரிங்களா? we know that x bar equal to summation I varies from 1 to n fy into xi divided by n. capital N, comma capital N equal to summation I varies from 1 to n fy. இது என்ன டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். ஓகே. இப்போ இந்த ஃபார்முலா வச்சு டேபிள் ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? டேபிளுக்கு என்னென்ன வேணும் பாருங்க. f வேணும், x வேணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை வேணும். அப்ப 3 வேணும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார்.
FI வேணும், FI, XI. XI வேணும். கரெக்டாப்பா? ஆமாங்க சார். அப்ப அந்த வேல்யூ நம்ம கையில இருக்குதா? இருக்குது. என்ட்ரி பண்ணிடலாமா? பண்ணிடலாங்க சார். FIயோட வேல்யூ, XIயோட வேல்யூ ஒண்ணுதாங்க சார். ஒண்ணுதானா? அப்படின்னா? சார் 2 FI நம்பர் ஆஃப் மார்க்ஸ் அப்டெயின்டு, நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து FI சார். ம். சார் அது வந்து 2மே 10, 20, 30 அப்போ 1, 2, 3 2மே ஒரே தானே சார். 10, 1, 21 அப்புறம் 1. ஆமாமா. அதுக்கு ஓகே. நீ அந்த மீனிங் சொல்றியா? ஓகே. இது எழுதிக்கங்க. அடுத்தது 21 சரி. போட்டீங்கன்னா 20. FI வந்து சார் எப்படி எனக்கு அது புரியல. FI, XI. Fங்கிறது இதான்டா. ஓ! சார் ஒவ்வொன்னுக்கா ஃபைண்ட் பண்ணுவாங்க சார். ஆமா. FI, XIன்னா மல்டிப்ளை பண்ணணும். சரி அது டேபிள் போட்டுடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் போடுறது மட்டும் கவனி அப்புறம் போட்டுக்கலாம். சரிங்களா? டேபிள் என்ட்ரி பண்ணுங்க ஃபர்ஸ்ட். பார்க்கலாமா? பார்க்கலாங்க சார். XI வந்து 10. ஃபர்ஸ்ட் வேல்யூ. சரிங்களா? FI வேல்யூ வந்து இங்க 1. FI, XIங்கிறது என்ன? மல்டிப்ளிகேஷன். 10 into 1 equal to 10. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்க சார். அடுத்தது என்ன? 20. இங்க என்ன? 1. அப்ப 20 into 1 equal to 20. Is correct? ஓகே. ஆமாங்க சார். அப்படியே டேபிள் பார்த்து சொல்லுங்க. டேபிள் எனக்கு மறைஞ்சிடும். சார் 36. ஸ்கிரீன் தெரியுதா பாருப்பா? மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்க சார். 36 3. மல்டிப்ளை பண்ணி சொல்லு பார்க்கலாம். 36 3. 36 சார் 3. 108. சூப்பர். 108. அடுத்தது 40. 4 160. என்னப்பா? 160. 160. அடுத்தது சார் 53 150. அங்க எழுதிக்கங்க. 50 into 3 equal to 150. அடுத்தது சார் என்ன? 56 into 2 116. 60 into 4 6. சார் 56 into 2 க்கு அப்புறம் தான் சார் ஓ 60 into. ஓகே 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 நாங்க பார்க்கல சாரி அது எங்க டேபிள் 56 into 2 ஆமாங்க சார். 56 into 2 எவ்வளவு வருதுங்க? 112. ம். சார் 60 into 4 6 4 சார் 24 240. சூப்பரா சொல்ற வெரி குட். 240. அடுத்தது சார் 70 into 4. 280. கரெக்ட். சார் அதுக்கப்புறம் 72. 72 into 1 ஆமாங்க சார். 72 into 1 72. டைரக்ட் எழுதிடலாம். 80 into 1 81 80. 80 into 1 80. அடுத்தது சார் ஒரு நிமிஷம். 80 82. into 2 82 சார் 16 82 176. 88 into 2 வந்து 176. அடுத்தது சார் 3 2 சார் 6 93 276. 92 into 3 276 ஆமாங்க சார். அடுத்து லாஸ்ட் வேல்யூ 95 95 into 1 95. 95 into 1 95. சரி இந்த டேபிள காப்பி பண்ணிக்கலாங்க சார் ஒரு நிமிஷம். என்னடா? டேபிள் காப்பி பண்ணிக்கிறேங்க சார். ஓகே ஓகே ஒரு நிமிஷம் நான் இது பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம். பண்ணிக்கிறேன் கண்ணு. ஓகேங்க சார் ஒரு நிமிஷம். கேண்டடிங் புரியலன்னா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன நம்பர் புரியல சார் சொன்னீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஓகேங்க சார். Ten 1 21 36 3 44 53 56 2
60, 64. இப்ப என்ன பண்ணணும்னு தெரியுதா கண்ணு? சார் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? சார் இந்த நம்ம ரெண்டு வந்து ஆட் பண்ண போறோம். நம்ம ஃபார்முலா ஒன்னொன்னா என்ன பார்த்து இருக்குது? ஆட் பண்ண போறோங்க சார். ஓகே. அத யார் யார் ஆட் பண்ணணும் பாருங்க மெயினா. நம்மளுக்கு மெயினா யார் யார் சம்மேஷன் வேணும்? சம்மேஷன் FI வேணும். அப்படின்னா மீனிங் என்ன? இந்த காலத்த ஃபுல்லா ஆட் பண்ணணும். இங்க பாருங்க. இந்த காலத்த ஃபுல்லா ஆட் பண்ணணும். சரிங்களா? அடுத்து ஓகே என்ன வேணும்? சம்மேஷன் FI XI வேணும். அப்ப இந்த 2வது காலத்த ஃபுல்லா ஆட் பண்ணணும். சரிங்களா? சார். ஃபுல்லாவா சார்? இது ஃபுல்லா இந்த காலம் ஃபுல்லா ஆட் பண்ணு. அடுத்து இந்த காலம் ஃபுல்லா ஆட் பண்ணு. ஃபர்ஸ்ட் இந்த காலத்த ஆட் பண்ணி சொல்லு பார்க்கலாம் என்ன வருதுன்னு. சார் எனக்கு புரியல. என்னுக்கு என்னோட வேல்யூக்காங்க சார். ஆமா இது கேபிட்டல் N கண்டுபிடிக்கணும்ல. கேபிட்டல் N ஈக்குவல் என்ன? சம்மேஷன் FI. அப்ப என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிடலாமா? ஓகேங்க சார். 1 + 1 2 3 5 9 11 9 10 11 12 13 14 15 16 17 18 22 23 24 26 29 30 சார். 30. சரி. இது வந்து என்ன பண்ணுவீங்க? இந்த சார் சைடு ஒரே நிமிஷம் சார். நான் அது இன்னும் நோட் பண்ணல. நீங்க அதுக்குள்ள சொல்லிட்டீங்க. ஒரே நிமிஷம். ஓகே, ஓகே. சாரி. நோட் பண்ணிக்கோ. ஓகேங்க சார். ம். இது எல்லாத்தையும் ஆட் பண்றேன். FI, XI ஆட் பண்ணி சொல்லுங்க. இதையும் ஆட் பண்ணி சொல்லுங்க. தனியா ஆட் பண்ண முடியுமா? சார் இதெல்லாம் ஆட் பண்ணி FIX எதுக்கு சார் நம்ம ஆட் பண்றோம் இதுல? ஆமா. இதுக்கு பேர் என்ன? சம்மேஷன் FI, XI ஓட ரிசல்ட் இது. ஓ, சரிங்களா? இது டோட்டல் கிராஃப்க்கு நம்ம கண்டுபிடிக்கிறோமாங்க சார்? ஆமா நியூமரேட்டரோட வேல்யூ. நியூமரேட்டர் வேல்யூ என்னது? நியூமரேட்டருக்கு அது ஆமாங்க சார். நியூமரேட்டர் வந்து சம்மேஷன் FI, XI. அப்ப அது கண்டுபிடிச்சாச்சு. நம்ம N கண்டுபிடிச்சாச்சு. N ஓட வேல்யூ 13 தெரிஞ்சிருச்சு. அப்ப சார் நியூமரேட்டர் வேல்யூ உங்களுக்கு தெரியாது. அத வந்து நீ இத ஆட் பண்ணி போடுங்க. சார் ஃபர்ஸ்ட் ஸ்மால் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல சார் அதுல? ஸ்மால் n என்ன? ஸ்மால் n நமக்கு தேவையில்லைல்ல. இங்க ஆமாங்க சார். ஃபார்முலா ஸ்மால் n இருக்குதா? நம்பர் ஆஃப் டேட்டாஸ் தான் ஸ்மால் n. நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இருக்குதா அதான். ஆமாங்க சார். நம்பர் ஆஃப் டேட்டாஸ் தான் கேக்குறேன். அப்ப அது நம்மளுக்கு தேவையில்ல. இங்க போட்டதும் போடல நம்ம ஆட் பண்றது அது வரும். எத்தனை டேட்டா இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 டேட்டாவா இருக்குது. வேணா இங்க கூட ஆட் பண்ணிக்கங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 டோட்டலா 13 டேட்டாஸ். அப்ப n வேல்யூ இங்க 13 போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே சார். இப்போ நம்ம FIX ஓட டோட்டல் வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். அதுக்கப்புறம் டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இத கண்டுபிடிங்க அப்புறம் டிவைட் பண்ணது பார்ப்போம். ஓகே சார். EFFIXI வந்து ஈன்னு சொல்லக்கூடாது. சாரி சார். சம்மேஷன் ஆர் சம்மேஷன் ஆர் சிக்மா ரெண்டுல சிக்மா ஏதாவது சார் 20 30 தனியா பேப்பர்ல போட்டு சொல்லுப்பா. ஓகே சார். Ten 20 108 10 20 108 160 150 112 240 280 72 80 176 276 95 8 10 12 18 18 24 29 2 3 4 5 11 16 17 21 29 29 36 36 44 44 51 58 58 58 6 58 67 50 67 6 7 8 9 10
14, 15, 16, 17. Sir, 1779. 1779 கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? என்னோட ஓகேங்க சார். கன்ஃபார்ம். கரெக்ட்டுப்பா. 1779 இஸ் கரெக்ட் ஆன்சர். வெரி குட். சார், E of Fi. சார், இதுல வந்து உங்களுக்கு I equal to I varies from 1 to nங்கிற அது வந்து நேம் சேர்த்து போட்டிருக்க தேவையில்லைங்க சார். ஆமாப்பா. ஓகே சார். E of Fi minus Xi மட்டும் ஈ போட்டுருங்க. இல்ல. சிக்மா. மெமரி பண்ணு. இது மெமரி பண்ணாதான் ஈவினிங் கிளாஸ் கரெக்டா இருக்கும். ஓகேங்க சார். n equal to 30 sigma of Fi into Xi equal to 1772. ஃபைனலாமா? இதானே எக்ஸ் பாரோட வேல்யூ? அப்ப எக்ஸ் பார் சார், என்ன நீங்க வேல்யூ? அந்த ஃபார்முலா ஃபுல்லா போடலைங்க சார். அது பிரச்சனை இல்லையா? ஃபார்முலா தேவையில்லப்பா. நம்ம ஃபர்ஸ்ட் டைமே சொல்லிட்டோம்ல. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் டைமே சொல்லிட்டீங்களா? திரும்ப என்ன தேவையில்லை இல்ல. ஆமாங்க சார். நீங்க மேல எழுதிட்டீங்களா? திரும்ப ரிப்பீட் எழுதும்போது நீங்க ஷார்ட் எழுதினா போதும். சரிங்களா? ஓகேங்க சார். அப்ப டிவைடட் பை என்ன? 30. சரி நம்ம வேணாலும் இதுலயே எழுதிக்கலாம் இல்லைங்க சார்? எதுல? அந்த ஃபார்முலாலயே E of I minus E of E varies from I to 1. எழுதிக்கலாம். I to 1 varies from n எழுதிக்கலாம். தப்பு கிடையாது. ம். சரி 179 1079 1779 வந்து 3 ஆல டிவைட் பண்ணுங்க. 3 ஆலயா சார்? ஆமா 30ங்கிறது டெசிமல் வச்சுக்கலாம். கடைசியா டெசிமல் வச்சுக்கலாம். 1779 வந்து 3 ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணி சொல்ல பார்க்கலாம் என்ன வருதுன்னு. ஓகே சார். நீங்க பண்றீங்களா நான் பண்ணிட்டேன்? சார், நானே பண்றேங்க சார். சார், 593. அப்ப எக்ஸ் பார் ஈக்குவல் என்ன கிடைக்குது? 593 by 10. அப்ப டெசிமல் வந்து பாயிண்ட் வச்சுக்கணும். சரிங்களா? எனக்கு 0 இருக்குதுல்ல. அப்ப 30 ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அப்ப 59.3 வரும். கரெக்டாப்பா? ஆமாங்க சார். இதுல எனர்ஜி டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். அப்ப இது குரூப்டு டேட்டா நார்மல் ஒன் ஃப்ரீக்வன்சி மட்டும் கொடுத்துக்கிறாங்க. இன்டர்வல் கொடுக்கல. அதாவது கிளாஸ் இன்டர்வல் டைப் கொடுக்கல. இது டைரக்டா மார்க் மட்டும் கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஓகேங்க சார். அடுத்த கான்செப்ட் ஐடியா கொடுக்குறேன். அது நீ தான் ஹோம்வொர்க் போட போற. ஈவினிங் வரங்காட்டி நிறைய ஹோம்வொர்க் கொடுப்பேன். நீங்க போட்டு வரீங்க. சரிங்களா? ஓகே சார். ஒரு சம் மட்டும் சார். இல்ல இப்ப நான் ஐடியா கொடுப்பேன். அந்த ஐடியா வச்சு போட போறேன். சரியா? ஓகேங்க சார். இப்ப என்ன பண்ண போறோம்? கிளாஸ் இன்டர்வல் டைப்புக்கு நம்ம ப்ராப்ளம் போட போறோம். என்னது? கிளாஸ் இன்டர்வல் xi-க்கு ப்ராப்ளம் போட போறோமா சார்? ஆமா. சோ ஒரு ஐடியா மட்டும் கொடுத்துறேன். நீ வொர்க் அவுட் பண்ணு. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. ஐடியா கொடுத்துறேன். இத நோட் பண்ணிட்டு நீ இது பண்ணிக்கணும். சரியாப்பா? ஓகேங்க சார். மத்தபடி கால்குலேஷன் அதே தான். இப்ப கிளாஸ் இன்டர்வல் டைப்புக்கு சின்னதா ஃபார்முலா மாறும். கிளாஸ் இன்டர்வல் டைப்புக்கு மீன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நான் சொல்றேன். சரிங்களா? ஓகேங்க சார். எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்னதான். x வந்து என்ன சொன்னேன்? 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40 அப்படி கொடுத்திருப்பாங்க. எப்பங்கிறது நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அதை கொடுத்திருப்பாங்க மார்க் போட்டு ஸ்டூடெண்ட் 3, 5, 8, 10 இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. சரிடா கண்ணு? ஆமாங்க சார். சரி இது எப்படி x எடுப்பீங்க? இது எப்படி மல்டிப்ளை பண்ணீங்க? பண்ண முடியாதுல்ல. வெரி சிங்கிள் வேல்யூ 10 இருந்தா மல்டிப்ளை பண்ணலாம். 0 to 10க்கு மல்டிப்ளை பண்ண முடியுமா? முடியாது. அப்ப அது என்ன சொல்றானா m ஈக்குவல் டு மிடில் வேல்யூ லோயர் லிமிட் பிளஸ் அப்பர் லிமிட். என்ன சொல்றாங்க? m வந்து லோயர் லிமிட் பிளஸ் அப்பர் லிமிட் டிவைடட் பை 2 எடுக்க சொல்றோம். கிளாஸ் மார்க்காங்க சார் இது. ஆமா. சரிங்களா? இல்ல மீடியம் மிடில் வேல்யூ சொல்லிக்கலாம். சரிங்களா? ஓகேங்க சார். அப்ப என்ன ஆகும்? x f x க்கு அப்புறம் நீங்க வந்து f எழுதாம என்ன பண்றீங்கன்னா மிடில் வேல்யூ வேணும்ல. அதனால என்ன பண்றீங்க? m எழுதிக்கீங்க. m அடுத்து f. அப்ப x பார் ஃபார்முலா என்ன ஆகும்னா x பார் ஈக்குவல் டு சம்மேஷன் i வேரிஸ் ஃப்ரம் 1 to n fi இந்த இடத்துல என்ன வரும்னா மிடில் வேல்யூ எடுக்கிறீங்களா? mi போட்டு டிவைடட் பை கேபிட்டல் N போட்டா போதும். இதுதான் நியூ ஃபார்முலா ஃபார் தி கிளாஸ் இன்டர்வல். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? ஓகே சார். அப்ப என்ன வரும்? 0 to 10 க்கு என்ன வரும்? மிடில் வேல்யூ என்ன வரும்? 0 plus 10
டிவைட் பை 2. அப்ப 10/2 எவ்வளவு வரும்? 5ன்னு வரும். அப்ப 5 டைரக்டா போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம் அதே மாதிரி 10 to 20 இது ஆல்ரெடி லாஸ்ட் இயரே கத்து சார். கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? லாஸ்ட் இயர் கத்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கடகடன்னு எழுதிடுங்க. சரியாப்பா? 32, 40 எல்லாத்தையுமே கடகடன்னு எழுதிங்க. அப்ப என்ன ஆகும்? 15, 25, 35ன்னு வரும். சரியாப்பா? டவுட் இருக்குதா கண்ணு? தம்பி நெட்வொர்க் செக் பண்ணிக்கோ. டவுட் இருக்குதா? ஓகேங்க சார். இல்ல. அப்ப இது m வந்துருச்சா? f வேல்யூ என்ன கொடுத்துக்கிறேன்? 3, 5, 8, 10. சரியாப்பா? ஓகேங்களா? அப்ப என்ன வேணும் நம்மளுக்கு? fi mi வேணும். fi mi மல்டிப்ளை பண்ணிக்கோ. fi mi மல்டிப்ளை பண்ணிட்டு இப்போ என்ன வேணும்? இதனோட சம்மேஷன் எழுதுங்க. இதனோட சம்மேஷன் எழுதுங்க. எழுதிட்டு இங்க வந்து அப்ளை பண்ணு. ஆன்சர் வந்துரும். சரியாப்பா? குகேஷ் நீ பேசுறது கேட்கல கண்ணு. இது வரைக்கும் டவுட் இருந்தா பாரு. இதை எனக்கு முடிச்சிட்டு அனுப்புறீங்க. சரியா? இல்லைங்க சார்.